அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் சதா காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வரை மட்டுமாக உங்களை யாவரும் எல்லா நன்மையினால் கிருபையால் முடிசூட்டி சோத்தோடு பலத்தோடு சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை அதிசயமாய் நடத்துவாராக. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச சித்தம் கொண்ட வார்த்தை யோபு 29 தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆமேன். கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அப்பமாக பிட்டு கொடுப்பாராக. ஆமேன். இங்கு யோபு ஒரு அருமையான சாட்சியை கொடுப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, ஆதாரத்தான் நான் எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். ஏசாயா 28-29 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆச்சரியமான மகத்துவமான கிரியையில் ஒன்றுதான் அவருடைய ரகசிய செயல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம் சாராளை உங்களுக்கு முன்பாக இப்போ வைக்கிறேன் பாருங்கள். ஆதியாம் 12 தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அவர் புறப்பட்டு போனார்கள். போகிற வழியில் எகிப்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள். அங்கு பார்வோன் பாருங்கள், அங்கே இருக்கிற எல்லா மக்கள் மட்டுமல்ல, பார்வோனும் இந்த சாராள் மிகுந்த அளவுல ஸ்திரியாய் இருக்கிறாள் என்று அறிந்து, காரணம் இந்த ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று சொன்னான். அது நிமித்தமாக இந்த சாராள் இந்த பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டால், படுக்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டால், கிட்டத்தட்ட ஆபிரகாம் தன் மனைவியை இழக்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. சாராள் தன் கற்பை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஆச்சரியமாக 2 பேரும் விடுவிக்கப்பட்டனர் என்பதை மறந்துவிடாது இருப்பிலாக. இதே விதமான ஒரு சம்பவம் ஆதியாம் 20 காணப்படுகிறது. அங்கு கேரார் ஒரு ராஜா அபிமெலேக்கை நான் பார்க்கிறோம். அங்கும் இதே காரியத்தை நிமித்தமாக சாராள் அந்த அரண்மனைக்கு போகிறான், படுக்கரைக்கு போட்ட சூழ்நிலை இங்கேயும் நான் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மனைவியை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சாராள் தன் கற்பை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஆச்சரியமாக விடுவிக்கப்பட்டனர். பாருங்கள், இந்த காரியம், இந்த 2 காரியத்திலும் நடந்த சம்பவம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மிகுந்த பிரமிப்பாக இருந்திருக்கும். என்ன நடந்தது, என்ன காரியம் ஒன்றுமே புரியவில்லை சொல்லி திகைத்திருப்பார்கள், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆபிரகாம் கூடாரத்தின் மேல் இருந்த தேவனுடைய ரகசிய செயல். ஆபிரகாம் சாராளுடைய தலையின் மேல் இருந்த தேவனுடைய ரகசிய செயல். அந்த ரகசிய செயலை தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆதியாம் 12:7 சொல்கிறது, சாராள் நிமித்தம் பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் மகா வாதைகளால் பாதித்தார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ஆதியாம் 20:3 சம்பவத்தில் தேவன் இரவியில் அந்த ராஜாவை அபிமெலேக்கு தோன்றி, நீ இந்த ஸ்திரியை தொட்டால் நீ செத்தாய் என்று பயங்கரமான ஒரு செருப்பை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக விடுவிக்கப்பட்டனர். எல்லாரும் பயந்து நடுங்கி 2 பேரையும் அவர்கள் விடுவித்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சம்பவத்தை கண்ட ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மிகுந்த பிரமிப்பாய் இருந்திருக்கும் என்பதில் ஆச்சரியமே இல்லை. கலங்கிருப்பாங்க, என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய ரகசிய செயல். மறுபடியும் சொல்கிறேன், ஆபிரகாமின் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. அது தேவனுடைய ரகசிய செயலாக இருக்கிறபடினாலே அதை யாருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அது அவருடைய ரகசிய செயல். எந்த ஒரு சோக்கால் ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசன பேரவர்களுக்கும் வெளிப்படுத்தி கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் இது அவருடைய ரகசிய செயல். ஆபிரகாமுக்கே வெளிப்படுத்தி கொடுக்கவில்லையே, பின்ன எப்படி மற்றவர்கள் வெளிப்படுத்தி கொடுப்பார்? அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கூடாரத்து மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. உங்கள் தலையிலே, உங்கள் எல்லாருடைய தலைமையில் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. பாருங்க,
உங்கள் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, சொத்துக்களை, வேலைகளை, ஆசீர்வாதங்களை அபகரிக்க நினைக்கிற அந்த சத்துருக்கள் மத்தியிலே சரியான நேரத்திலே உங்களுக்கு தெரியாமல், நீங்கள் அறியாமல் தேவன் உங்கள் மேல் இருக்கிற அந்த தேவ ரகசிய செயலை வெளிப்படுத்துவார். ஆச்சரியமாக உங்களை விடுவிப்பார். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடந்தது? ஒண்ணுமே புரியலையே. ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்பட்டு ஆபிரகாம் சாராளை எப்படி ஆண்டவர் ஆச்சரியமாக விடுவித்தாரோ அதே விதமாக ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிற உங்களையும் அவர் விடுவிப்பார் என்பதே சந்தேகமே இல்லை. அது எப்படி என்று உங்களுக்கு தெரியாது. அதுதான் தேவனுடைய ரகசிய செயல். அதுதான் உங்கள் கூடாரத்து மேல் இருக்கிற தேவனுடைய ரகசிய செயல். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்கிற நேரத்தில் விசுவாசிங்க, சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தாலும் சொல்லுங்க, ஓ ஏசப்பாவுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. ஏசப்பாவுடைய ரகசிய செயல் ஓ என் தலையின் மேலே, என் மனைவியின் தலையின் மேலே, என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கிறது. அவங்க பயப்பட மாட்டோம் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறுங்க. ஏற்ற வேலை வரும். தேவன் தம்முடைய ரகசிய செயல் வெளிப்படுத்துவார். ஆச்சரியமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். யோபு 1:8 யோபை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி காக்கிறவனுமாய் இருக்கிறன்னு சொன்ன வார்த்தையின்படியாக வெறுமனை செழிப்பு உபதேசத்தை கேட்டு உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதீங்கன்னு சொன்ன அன்பாக கேட்கிறேன். இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை பார்க்கிறார். நிச்சயமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமமும் நீதிமானுமாக தேவனுக்கு பயந்து எல்லா பொல்லாப்பும் விலைக்கு காத்து ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவனுடைய ரகசிய மேல் உங்களுக்காக வெளிப்படும். எல்லா போராட்டத்தின் கத்தை உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், பெரிய சாட்சியாக இருப்பீர்கள். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்த வார்த்தை குறித்து உண்மையாக நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அறிக்கையிடுங்க. ஆம், என் தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்து மேல் இருக்கிறது. அறிக்கையிட்டு விசுவாசித்து கொண்டே இருங்க. அதை விசுவாசித்து ஜெபித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கென்று ஒரு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ரகசிய செயலை உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் வெளிப்படுத்தி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கனப்படுத்துவார். உங்களிலே அவர் மகிமைப்படுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரைஸ் எல்லாம் நாம் ஜெபிப்போமா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைக்கு கொடுத்த ஏசாயா 28:11 படியாக கடைசி கால அடையாளம் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினால் அந்த ஜனத்தோட பேசுவார்னு சொன்ன வார்த்தையின்படியாக சில வார்த்தைகளை இந்த குறுகிற நேரத்தில் ஆண்டவர் பேச சுத்தமுள்ள வார்த்தை நாம் ஜெபத்தோடு கேட்போமாக. ஆமென். பட்சபாதம் இல்லாமல் உன்னை ஆசிரிக்க விரும்புகிறவன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உண்மையாகவே என் வசனத்துக்கு பயந்து நடுங்கி நோக்கி பார்க்க அத்தனை பேர் மேலும் இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இந்த செய்தியின் மூலமாக நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ள தவறு விடாதிருப்பாயாக. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலிருந்து உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படப்படுவதாக. இந்த செய்தியை உன் வாழ்நாள் முழுவதும் மறந்து விடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வாயானால் எந்த சூழல் மத்தியிலும் பயப்படாமல் இருப்பாய். எதை குறித்து கலங்கவே மாட்டாய். என்னுடைய ரகசிய செயல் எப்போது வெளிப்படும் என்று அவளோடு காத்து கொண்டிருப்பான். உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் உன் மன விருப்பத்தின்படியே என் ரகசிய செயலை வெளிப்படுத்தி உன்னை ஆச்சரியமாக நான் விடுவிப்பேன். என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எல்லா பொல்லாப்புங்களை விலைக்கு காப்பேன். என் நாமத்தை நான் உங்கள் நடுவிலே மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எல்லா அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு பாருங்க. இதை விசுவாசிக்க தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. ஆமென். எப்படி ஆபிரகாம் சாராளுக்காக, யோபுக்காக
அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி அவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை உம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்கிற அறிவை நீர் கொடுப்பீராக. கொலோசியர் 2:2 ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ரகசியத்தை அறிந்து ஆண்டவரே நீர் மெய்யான தேவன், நீர் தான் நித்திய பிதா அறிந்து கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தை உண்மையாக விசுவாசிக்கட்டும் ஐயா. உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இப்போது இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே இருக்கிற தேவனுடைய ரகசிய செயல் வெளிப்படட்டும். உம்முடைய ரகசிய செயலை வெளிப்படுத்தி நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, தடைகளை நீக்குவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலேயே, இந்த நாளிலேயே ஒரு அற்புதம் நடக்கட்டும். சத்துருவின் வல்லமை அழிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையால் நிரப்பும், சாட்சிகளை எழுப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 22ஆம் தேதி 22/3/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, தொடர்ந்து 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். இது CSI ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள். சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். ஆண்டவர் இயேசு அருளும் தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன், செல்போன் 6383131229.